ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்பதை பற்றியும், அந்த வஞ்சிக்கிற ஆவியிடமிருந்து எப்படி தப்பி நம் வாழ்க்கையை தேவனின் சித்தத்தின் அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்பதை பைபிள் வசன ஆதாரத்துடன் இந்த செய்திகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆரம்பத்தில் இந்த கள்ள போதகர்கள் ஆசி வார்த்தை கூறி மக்களை கூட்டி சேர்ப்பார்கள். அதாவது, எங்கள் சபைக்கு வாருங்கள், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் இயேசு மாற்றுவார், உங்கள் கடன் தொல்லைகளை எல்லாம் இயேசு மாற்றுவார், உங்களை ஆசீர்வதித்து செல்வந்தராக்குவார் என்று கூறி மக்களை தங்கள் கூட்டத்துக்குள் கூட்டி சேர்ப்பார்கள். இன்னும் சிலர் தங்களை ஒரு பெரிய தேவ மனிதர்களாக காண்பித்து தங்களின் கீழ் மக்களை ஜெப பங்காளர்கள் என்ற போர்வையில் ஒரு அடிமைகளாக மாற்றுவார்கள். இது முதற்படி, அதாவது மக்களை தன்வயப்படுத்துதல். அதன்பின் தங்களுக்கு அடிமைகளாக பிடிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து சாப்பிடுவார்கள். அதாவது பண ஆசை மிக்கவர்களாகிய இவர்கள் ஆண்டவருக்கு நீங்கள் தசமபாகம் கண்டிப்பாக கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரின் பேரால் மக்களின் பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து இவர்கள் கொழுப்பார்கள். இந்த கள்ள போதர்களை பற்றி வேதத்தில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பொருளாசை உடையவர்களாகிய இந்த கள்ள போதகர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள். அவனுடைய வார்த்தை இங்கு மிக தெளிவாக சொல்கிறது. இவர்கள் பொருளாசை மிக்கவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறதெல்லாம் பொருளாசை. இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள். உண்மையில் இவர்கள் தேவ பக்தி உடையவர்கள் அல்ல. இவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பேரில் ஊழியம் என்கின்ற போர்வையில் இவர்கள் செய்வதெல்லாம் இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் இவர்கள் ஒரு பெரிய புகழடைய வேண்டும் என்பதற்காகவே. அதாவது தேவ பக்தியை ஒரு ஆதாய தொழிலாக பண்ணுபவர்கள். இன்றைய காலத்தில் உள்ள பெரும்பாலான சபைகள் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளின் பிடியில் உள்ளது என்பதுதான் மிகவும் வருந்தத்தக்க உண்மை. இந்த வஞ்சிக்கிற ஆவி உள்ள சபைகளின் பிடியில் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளும் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அவர்கள் இந்த கள்ளர்களின் பிடியில் இருந்து விடுபட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்பதே இந்த செய்திகளின் நோக்கமாயிருக்கின்றது. இந்த வசனத்தை ஒருமுறை கூட வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ஆண்டவரின் வார்த்தை இங்கு மிக தெளிவாக சொல்கின்றது. பொருளாசை மிக்கவர்களாகிய இவர்கள் தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்று. எப்படினில், இவர்கள் தங்களை ஒரு தேவ மனிதர்கள் போல் காண்பிப்பார்கள். காண்பித்து மக்களை தங்கள் வசம் ஈர்ப்பார்கள். மக்களுக்கு நிறைய மகிழ்ச்சியூட்டுகின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் வாக்குத்தத்த வார்த்தைகளையும் அள்ளி தெளிப்பார்கள். தாங்கள் ஜெபித்ததினால்தான் அற்புதங்கள் நடந்ததாக தம்பட்டம் அடித்து பிரபலப்படுத்துவார்கள். இப்படி இவர்கள் தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இவர்களின் இந்த தந்திரமான வார்த்தைகளால் கவரப்பட்டு அநேகர் இவர்களை ஒரு பெரிய தேவ மனிதர்களாக அங்கீகரித்து அவர்களின் பின் செல்வார்கள். அநேகர் இவர்களால்
இவர்கள் வசப்படுத்தப்படுவார்கள். பண ஆசை மிக்க இவர்களை மிக எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எப்படியெனில், இவர்களின் செய்திகளின் இடையில் அல்லது முடிவில் இவர்களது ஜிபே நம்பர் அல்லது இவர்களது பேங்க் அக்கவுண்ட் நம்பரை போடுவார்கள். போட்டுவிட்டு, எங்களுக்கு பண தேவை இருக்கிறது, அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் தங்களிடம் தேவன் நேரடியாகவே பேசினார், மிக பெரிய பிரம்மாண்டமாக பல கோடிகள் செலவில் அவருக்காக ஒரு கட்டடத்தை அவர் எழுப்ப சொல்கின்றார், இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து எந்த வழியில் பணம் பறித்து அதை இவர்கள் பேரில் மாற்றலாம் என்பதே இவர்களின் ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கும். இன்னும் சில இந்த கள்ளர்கள் வெளிப்படையாகவே எங்களுக்கு பணம் அனுப்புங்கள், அது தேவனுக்கு பணம் அனுப்புவதற்கு சமம் என்று தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நாம் இந்த கள்ளர்களை இந்த பண ஆசையை வைத்து மிக எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஏனெனில் வேதத்தில், விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு இடத்திலும் தேவ மனிதர்கள் இப்படி மனிதர்களிடம் பணத்தை கேட்கவும் இல்லை, பணத்தை கொள்ளையடிக்கவும் இல்லை. அவர்கள் தேவனையே சார்ந்திருந்தார்கள். தேவன் எல்லாவற்றையும் நடத்தினார். ஏனெனில் தேவனை அறிந்த சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் அழிந்து போகின்ற மனிதனிடம் கையேந்த மாட்டார்கள். எந்த தேவைக்கும் அவர்கள் தேவனையே நோக்கி பார்ப்பார்கள். ஏனெனில் இந்த உலகத்தை படைத்த அவர் சர்வ வல்லவர், அவரால் அனைத்தையும் செய்ய முடியும். பணத்திற்காக மக்களிடம் பிச்சை எடுக்கின்ற இவர்களை இதை வைத்தே நாம் அறிந்து கொள்ளலாம், இவர்கள் தேவனை அறியாதவர்கள் என்று. இவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவர்களாக நினைத்து கொண்டிருந்தாலும் உண்மையில் இவர்கள் பின்பற்றுவது இன்னொரு இயேசுவையே, அதாவது ஒளியின் தூதனாகிய சாத்தானையே. பண ஆசை மிக்கவர்களாகிய இவர்கள் பணத்தை கொள்ளையடிப்பதன் நோக்கமே இவர்களின் தேவனாகிய இன்னொரு இயேசுவுக்கு அல்லது பாகாலுக்கு பாபேல் கோபுரத்தை போன்ற ஜப கோபுரங்களையும் ஜப கூடாரங்களையும் ஜப தோட்டங்களையும் கட்டவே. ஏனெனில் உண்மையாகவே தேவன் விரும்பும் ஆலயம் எது என்பதை இவர்கள் அறியாததினால் கள்ளர்களாகிய இவர்கள் தேவனுடைய ஆலயத்தையே கொள்ளையிடுகின்றார்கள். கள்ளர்களாகிய இவர்கள் தேவனுடைய ஆலயத்தையே கொள்ளையிடுகின்றார்கள். கள்ளர்களாகிய இவர்கள் தேவனுடைய ஆலயத்தையே கொள்ளையிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தாரை பார்த்தே இறுதி நாளில் தேவன், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அந்த வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 7:22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.